ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நேந்திர பழம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து ஹல்வா பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க நேந்திரம் பழத்துக்கான என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தலாம். ஸோ நேந்திர பழம் எடுத்துக்கோங்க, அது கூட 1 டம்ளர் பால், நாட்டு சக்கரை வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 2, கீ அவ்வளோதான். அப்புறம் தேங்காய் வந்து 1/4 கப். ஸோ இவ்வளோ தான் அதோடய இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய், நல்ல ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கீ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ போட்டோன்னே அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நேந்திர பழம் வந்து மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் வந்து கீயில் வந்துட்டு அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அந்த கீலே கொஞ்சம் நல்லா வந்து குக் ஆகணும். ஸோ வந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ அது கிளறி விட்டதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வந்து நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நேந்திர பழம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் தான். நம்ம வந்து 1/2 கப்பில் நீங்கள் பாதி எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ நான் வந்து பாதி எடுத்து அது எல்லாத்தையும் நல்லா ஒட்டுக்கா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்ருக்கேன். ஸோ அது வந்து இந்த நாட்டு சக்கரை, அந்த வாழைப்பழம் எல்லாமே வந்து ஓவர் மிங்கிளாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து 1 டம்ளர் வந்து பால் சேர்த்துக்கணும். ஸோ பாலையும் இப்போ வந்து எல்லாத்துக்கூடையும் ஒட்டுக்கா நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்வீட் சேர்த்தாலுமே அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்தா தான் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சால்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஏலக்காய் வந்து நல்லா இடித்து வச்சு அது கூட வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸோ கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வந்து அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு நல்லா குக்காகி வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து தேங்காய் இருக்கு இல்லையா? துருவின தேங்காய் வந்துட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த கடாயில் நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கீங்களோ, இப்போ நெய்யெலாம் வந்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஸோ அந்த சட்டியில் வந்து ஒட்டாமல் அப்படியே வந்துட்டு இலகுன மாதிரி வந்துட்டுருக்கும். ஸோ இவ்வளோ தான் நேந்திர பழ ஹல்வா. ஸோ வந்து ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ என்னுடைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.